மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கொஞ்சம் வேதத்தை படிச்சுட்டா எப்படி ஆயிடுவாங்க? புத்திமான்கள் ஆயிரும். அப்படி எண்ணாதிருங்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. கற்றதை கொஞ்சம் தான் கற்றுக்க முடியும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். எப்படி ஏக சிந்தை? பாஸ்டர் சொல்றாரு, தேதே கொஞ்சம் தள்ளி உட்காரு, அங்க வர்றவர் கொஞ்சம் பணக்காரு, அவர் கொஞ்சம் முன்னாடி உட்காரு. அடுத்தது அவர் அந்த ஏழை கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருவார். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறவர் வர்றாரு, அவர் உட்காரு. கடைசியில ஏழை எங்க போறான்? பின்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இன்றைக்கு அப்படித்தான் சபை போயிட்டு இருக்குது. அந்த ஏழையா இருக்கிறவனை கேட்டாலும் அவனுக்கு சபையும் தெரியாது. அவன் என்னங்கிறான்? அவர் சொல்றத கரெக்ட் தான், அவரு சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்குது. வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவைகளால் கர்த்தருடைய வார்த்தைகள், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி. எப்படி சிலுவையில நிர்மூலமாக்கிட்டார்? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, எங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை எல்லாம் சுத்திகரித்து நீதிமான்கள் ஆக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார்.